செல்லத்தாய்க்கா உங்க பிள்ளைகளுக்கு எதுவும் டாப் எதுவும் எடுக்கலோ? ஏடி என் பிள்ளைகளுக்குலாம் எடுக்கலடி, அவளுக்கு நான் எடுத்துன்னு வச்சுக்கேன். இது பிடிக்கல அது பிடிக்கல, அது நல்லால இது நல்லாலன்னு 1000 குறை சொல்லுவாளுவ. அதனால அவளுக்குலாம் நான் இப்ப ட்ரெஸ் எடுக்கிறது இல்ல பத்துக்க. சும்மா நைட்டி ஏதாச்சும் வீட்டுக்கு போடுற நைட் ட்ரெஸ் அந்த மாதிரி தாண்டி ஏதாச்சும் எடுப்பேன். அதனால நீ உனக்கு வேணா பாரு. சரிக்கோ, அப்ப நீங்க போயிட்டு கொஞ்சம் உட்காருங்க. நாங்க எப்படியும் இதுல ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 3/4 மணி நேரம் ஆக்கிடுவோம் ஒவ்வொரு சுடிதாரா பார்த்துட்டு போட்டு பார்த்துட்டு எடுக்கிறதுக்கு. நீங்க உட்காருங்கக்கோ அப்போ. அதாண்டி நானும் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த சேர்ல உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில பில்லு போடும்போது எனக்கு கூப்பிடுங்க, சரியா? சரிக்கோ. ஏய் இழுவே வரியா? நீ எப்படின்னு சுடிதார் பார்க்கணும் பா. சரி நீ பாரு. ஏன் முடியுமா? நீ வரியா? நம்ம போய் உட்காருவோமா? எக்கோ நீங்க போங்கக்கோ, நான் வரேன். சரிடி. என்ன ஒத்தரோசா அந்த முடியமா என்ன சுடிதார் எடுத்து போட போறாளா? என்ன போட்டிக்கு ஒருவேளை போட்டாலும் போடுவா. நீ வேற அவ சுடிதார் போட்டானாக்கி அவ சுடிதாருக்குள்ள அவ்வளவுதான் மறைஞ்சு போயிருவா. ஐயோ. அதுவும் கரெக்ட் தான். இப்ப நான் சுடிதார் எடுக்கேன்னு சொல்லியிருக்கேன்ல, அதுக்கு போட்டிக்கினே எடுக்கணும்னு பாப்பா பத்துக்கு. அதுக்கு தாங்க திரு நின்றுட்டு அடப்பா. ஏய் எப்ப அந்த பச்சை கலர் என்ன அழகா இருக்கு. அந்த கலர்ல என்கிட்ட சுடிதாரே இல்ல. ஏய் இழுவே, அந்த கலர்ல சுடிதார் இல்லைன்னா அப்ப சீக்கிரம் எடுத்துரு. வேற நம்ம பார்த்து வச்சுட்டு இருப்போம். அதுக்குள்ள இங்க இருக்கிறவளுவோ உடனே வந்து நான் தான் பார்த்து வச்சேன் அப்படின்ட்டு நம்மகிட்ட பிடிங்கிட்டு பேருவாளுவ. ஏ முடியம்மா, நீ தேவலாம் பேசிட்டு கிடக்காத பத்துக்க. நீ எதுவும் சுடிதார் எடுக்க போறியா? இல்ல எப்படி சுடிதார் எடுக்கலன்னா பேசாம செல்லத்தாய்க்க கூட போய் உட்காந்துக்க. சும்மா இங்க நின்று ஏதாச்சும் நாரதர் வேலை பார்த்துட்டு கிடக்காத பத்துக்க. யாரு? நான் நாரதர் வேலை பார்க்கணும்? சும்மா சொல்லணும்ட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருக்காத. உன் நல்லதுக்கு தான் சொன்னேன். சரி உனக்கு பிடிச்சிருக்குன்னா சீக்கிரம் எடு அப்படின்ட்டு. அதுக்குள்ள ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா. ஏம்மா நீ எனக்கு நல்லதே பண்ணாண்டா நானே பார்த்துக்கிட்டு உன் வேலையை பாருமா. சரி ரொம்ப ஓவரா தான் பண்றாளது. என்னமோ பண்ணிட்டு எப்படியோ போங்கப்பா. எப்பா நல்ல வேலை போயிட்டாப்பா. இங்க நின்னா சும்மா நொய்யுன்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டே இருப்பா. இனிமேட்டு நம்ம ஃப்ரீயா சுடிதார் பார்க்கலாம். ஏ ஒத்தரோசா சுடிதார்லாம் சூப்பரா இருக்கு பத்துக்க. இருடி நான் எல்லாம் போட்டு பார்க்க போறேன். நீயும் வேணா போட்டு பாக்கியா? ஆமா சின்ன பொண்ணு, பேசாம போட்டு பார்க்க வேண்டியதான். போட்டு பார்த்துட்டு எது ஃபிட்டிங்லாம் கரெக்டா இருக்கும் அந்த சுடிதார் பேசாம எடுக்க வேண்டியதுதான். ஏமா ஊர்ல ஒருத்தி டெய்லர்னு இருக்காள். அவகிட்ட கொஞ்சம் கை லூசா இருக்கு, டைட் பிடிச்சதானே ஓவரா பிகு பண்றா பத்துக்க. ஒரு சின்ன தையல் தான் போடுவா, அதுக்கு 50 ரூபா 100 ரூபா வாங்குவா பத்துக்க. ஒழுங்காவே தைக்க மாட்டேக்கா. பேசாம நல்லா ரெடிமேடாவே எல்லாரும் எடுக்காவு தெரியுமா? நல்லா கரெக்டா ஃபிட்டிங்கா அந்த மாதிரி போட்டு பார்த்து பேசாம எடுத்துட வேண்டியதுதான். ஆமாடி அப்படி தாண்டி பண்ணணும். நம்ம 500 ரூபாய்க்கு சுடிதார் எடுத்துட்டு போவோம். அவ அங்க தைய கூலிக்கு 400 ரூபா 450 ரூபா கேப்பா பத்துக்க. சரி அதுக்கு பேசாம இங்கேயே நம்ம கரெக்டா இருக்க துணியா பார்த்து எடுத்துட்டு போயிடணும். ஆமா சின்ன பொண்ணு. ஏ இழுவே சுடிதார் பார்க்கணும் பாருடி. பார்த்துட்டு போட்டு பார்க்கணும் பாப்போம், சரியா? சரிடி. ஏ இழுவே இந்த சுடிதார் எப்படி இருக்கு? ஏ சின்ன பொண்ணு உனக்கு சூப்பரா இருக்குடி. இது இந்த ஆலியா கட்டு தானே? எடி இதே மாடல்ல எனக்கு வேற ஏதாச்சும் கலர் இருந்தா கொஞ்சம் பாருடி. ஏ இழுவே அந்த நிறைய கிடக்கு பாரு, அதுல பாரு ஏதாவது ஒண்ணு பார்த்து ஏதாவது ஒரு கலர் எடுத்து போடு. சரிடி நான் அப்ப தேடுறேன். ஏ சின்ன பொண்ணு நல்ல அம்சமா தாண்டி இருக்கா. சரி சரி வேற ஏதாவது சுடிதார் பார்க்கணும் பாரு சீக்கிரமா. ஏ சின்ன பொண்ணு எப்படி இருக்கு நான் போட்டிருக்க சுடிதாரு? ஏ ஒத்தரோசா சும்மா நச்சுன்னு இருக்கேடி. மஞ்சள் கலர் சுடிதார்ல சும்மா மஞ்சள் காட்டு மைனா மாதிரி பின்னிட்டு இருக்கியே. என்ன அவ்வளோ ஆளுக்கு ஒரு சுடிதார தூக்கி போட்டு கிடக்காளுவே. இரு நம்மளும் போடுவோம். ஏ ஒத்தரசா இது எப்படி இருக்கு? ஏ இழுவ வேற லெவல்ல போஸ் கொடுத்து கிடைக்கி அழகா இருக்குடி. எப்ப பார்த்தாலும் அந்த ப்ளூ கலர் சுடிதார போட்டு பைத்தியக்காரி மாதிரி திருவா. இப்போ என்ன அழகா லைட் கலர்ல போட்டிருக்கி, அழகா இருக்குடி. ஆமாடி வேற இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏத்தாப்புல சுடிதார் போடாண்டாமா, அதான் போட்டு கிடக்கேன். ஏ இழுவே என்ன ஆலியா கட்டு தான் வேணும்னா வேற இந்த சுடிதாரை ஏன் எடுத்து போட்டிருக்கா? ஏ சின்ன பொண்ணு ஆலியா கட்டு தான் தேடிட்டு கிடந்தேன் பத்துக்க. நீங்க அதுக்குள்ள ஒவ்வொரு சுடிதார் எடுத்து போட்டீங்களா? எனக்கு அதான் ஆசையா இருந்து சரி இது சும்மா கையில கடிச்சு பத்துக்க, அதனால இதை எடுத்து போட்டேன். என்னமா ஆலியா கட்டு தேடி அந்த சுடிதாரையும் போட்டு காட்டுறேன். போடு போடு காசா பணமா சும்மா போட்டு பார்க்க வேண்டியதுதான். ஏ சின்ன பொண்ணு ஆலியா கட்டு எப்படி இருக்கு? ஏ இழுவே என்ன அடிக்கடி ட்ரெஸ்ஸை மாத்திட்டே இருக்கா, மாஸ் பண்ணிட்டு அடக்கிய. வேற மாஸ் பண்ணாண்டாமா. சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே என் மீது காதல் வந்தது எப்போது என்று கொஞ்சம் நீ சொல்வாயா, நீ சொல்வாயா, நீ சொல்வாயா. விழிகள் பார்த்து கொஞ்சம் வந்தது, விரல் சேர்த்து கொஞ்சம் வந்தது, முழு காதல் என்று வந்தது தெரியாதே, அது தெரியாதே, அது தெரியாதே. எடு செருப்ப நாய சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமா. ஏ ஒத்தரோசா உனக்கு அறிவில்ல? அவன் நம்மளை பார்த்து சுடிதார் அணிந்து வந்து சொர்க்கமே பாட்டு படிச்சிட்டு இருக்கா. நீ என்ன அவன் கூட சேர்ந்து எச பாட்டு படிச்சிட்டக்கா? ஏ சின்ன பொண்ணு பழக்க தோசத்துல அப்படியே படிச்சிட்டேன்டி. வாயில நல்லா வந்துடும் பத்துக்க. யோ என்ன எங்க கடந்து சொல்லி விட்டுடக்கா? ஒழுங்கா வீடு போய் சேர் பத்துக்கு இல்ல நடக்கிறது வேற பத்துக்க. என்ன பார்க்க இவ்வளவு டீசெண்டா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காளுது, வாய்ஸ கேட்டா இப்படி பேசுறாளுது. யோ ஒழுங்கா பேர் பத்துக்க.
ஐயா எம்மா சாரிம்மா, பார்க்க டீசெண்டா இருந்தீங்களேன்னு வந்து பேசுனா, இங்க என்ன உங்க பேச்ச பார்த்தா எப்படி இருக்கு? சாரிம்மா. ஆமா, இவன் மட்டும் அப்படியே டீசெண்டா பேசி டார கிழிச்சிடுறாயோ, மூட்டு போயா. என்ன இவ்வளவு இப்படி பேசிட்டு கிடக்காளுங்க? ஐயோ. ஏ சின்ன பொண்ணு, நம்ம சுடிதார் போட்டோன்னு சின்ன பிள்ளைகள் மாதிரி தெரிஞ்சிருப்போம் போல. அதான் அந்த பையன் சைட் அடிக்க வந்தான். அவன் சொல்லோட வந்தான், அதை அவனையும் விரட்டி பத்தி விட்டியடி. என்ன ஒத்தரோசா, உனக்கு இப்பதான் இளம ஊஞ்சல் ஆடுதோ? சே, இப்பந்தான் ஒருத்தன் சைட் அடிக்க வந்தா, அதையும் பத்தி விட்டா. சரி, நம்ம ஏதாச்சும் சொன்னா நம்மளை திட்டுவாளுவ, எதுக்கு வம்பு? சரி சரி, கோவப்படாத சின்ன பொண்ணு. ஏ சின்ன பொண்ணு, சரிடி, நான் அப்போ இந்த ஒரு ட்ரெஸ் பில்லு போட கொடுத்துட்றேன். நானும் இந்த ஆலியா கட்டையே பில்லு போட கொடுத்துட்றேன். இதுவே அழகா தானே இருக்கு. சரிடி. என்ன சின்ன பொண்ணு, அதே ட்ரெஸ்ஸோட அப்படியே இருக்கா? ஏ ஒத்தரோசா, எனக்கு ஒரு டவுட் அடி. பேசாம நான் இந்த ட்ரெஸ்ஸோட அப்படியே சுத்திட்டே இருந்தா என்ன பண்ணுவாவே? யாராச்சும் கண்டுபிடிச்சிருவாங்களா இந்த கடை ட்ரெஸ்ன்ட்டு? ஆமா சின்ன பொண்ணு, அதுவும் கரெக்ட் தான். அது எப்படி கண்டுபிடிப்பாவே? அப்படி ஒருவேளை கேட்டவனாக்கி தான் நம்ம தான் இப்படி சொல்லிடலாமே. இது நாங்க ஏற்கனவே வீட்ல இருந்து போட்டு வந்த ட்ரெஸ்ன்னு கூட சொல்லிக்கிடலாம்ல. கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட ஒத்தரோசா. நான் பேசாம அப்படிதான் பண்ணலான்னு இருக்கேன். இந்த ட்ரெஸ் அப்படியே போட்டுட்டே இருப்பேன். யாரும் கண்டுக்காத மாதிரி இருந்தாங்கன்னா அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வந்துருவேன். அப்ப நான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு பில்லே கொடுக்காண்டல்ல, காசு கொடுக்காம ஃப்ரீயா அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போன மாதிரி ஆயிரும்ல. ஏ சின்ன பொண்ணு, நல்ல அறிவா தாண்டி இருக்கே. ச்சே, தெரிஞ்சா நாங்களும் அதே ட்ரெஸ்ஸோட இருந்திருப்போமே. எதுக்கு ஒரேடியா கண்டுபிடிக்கிறதுக்கா? இந்த சின்ன பொண்ணுக்கு அறிவு அதிகம் தாண்டியோ. சரி சரி, வாங்க அடுத்தது போய் பார்ப்போம். என்ன அழகழகா சுடிதார் கிடக்கு பத்தியலா. எல்லாம் காசு தான் வேணும். ஆமா, இதுவே ஒரு 50,000 60,000 கொண்டு வந்தா நல்ல பிடிச்ச ட்ரெஸ்லாம் அவ்வளோத்தையும் அள்ளி போட்டு கொண்டு போகலாம். எங்க இங்க இருக்கிற 5,000 ஓவாக்கி 2 புடவை எடுத்தாலும் 5,000 காலியாயிரும் போல. ஆமா சின்ன பொண்ணு, அது கரெக்ட் தான். ஏண்டி இன்னும் எவ்வளவு நேரம் தாண்டி பாப்பியே? 1.5 மணி நேரத்துக்கு மேல நைட்டு என்ன மினிக்கிட்டு என்ன சுடிதார் போட்டு முடிக்கலையாக்கும். சீக்கிரம் வாங்கடி, அடுத்தது பார்த்துட்டு வீட்டை பார்த்து போவோம். எக்கோ இந்தா முடிஞ்சிட்டுக்கோ. இந்த இனிமே நைட்டியை மட்டும் பார்த்துட்டு இனிமே வீட்டு போக வேண்டியதுதான். ஐயோ, இவா வேற என்ன நைட்டியை பார்க்கணும் அதை பார்க்கணும். இந்த சுடிதார் பார்க்குற இடத்துலயே 2 மணி நேரம் ஆக்கி வச்சிருக்கிய. எக்க இந்த நைட்டி மட்டும் பார்த்துட்டு போயிடலாம்க்கோ. கோவப்படாதியக்கோ. அது என்னது 500 ரூபாய்க்கு 3 நைட்டி போட்டுக்காங்களாம். அதை மட்டும் ஆஃபரை மட்டும் பார்த்துட்டு வாங்கிட்டு போயிடுறோம்க்கோ. சரி சரி, சீக்கிரம் பாருவாங்க. என்ன சின்ன பொண்ணு, அந்த சுடிதார் கல்லட்ட வழி இல்ல போல, அதே போட்டு சுத்திட்டு இருக்கா. எக்கோ இது வேற பிளானுக்கோ, நீங்க வேற. அப்படி என்னடி பிளானு? எக்கோ பேசாம நான் இந்த சுடிதாரோடய அப்படி வீட்டுக்கு வந்துடலான்னு இருக்கேன்க்கோ. இங்க யாரும் கண்டுபிடிக்க மாட்டாவல்ல. ஏன்னா யாராச்சும் எதை கேட்டவனே இதை நான் போட்டுட்டு வந்து ட்ரெஸ்ன்னு சொல்லிக்கிடுவேன்க்கோ. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. பேசாம இந்த ட்ரெஸ்ஸும் ஃப்ரீயா கிடைச்ச மாதிரி இருக்கும்ல, அதனாலதான்க்கோ. ஏடி உனக்கு கொஞ்சம் மட்டும் உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி? உன் மண்டையில மூளை இருக்கா இல்ல களிமண் தான் இருக்கா? ஆட நாயே, என்ன கடை வைக்கிறவன் என்ன விவசாய கட்டவனா? அந்த இந்த ஒன்ன மாதிரி இப்ப பரவி போறவெல்லாம் இப்படி துணியை போட்டு போனவன்னா வேற அவன் என்ன பண்ணுவான்? அவன் கூறுகிட்ட குப்பையான்னு கேக்குறேன். எக்கோ என்னக்கா, ஏன் இப்படி திட்டுறியே? வேற ஒண்ணு திட்டாம என்ன பண்ணுவாவே? எம்மா சந்து பொந்து விடாம அவ்வளவு இடத்துல சிசிடிவி கேமரா ஒதுக்கி வச்சிருக்காவே. இன்னும் பாத்ரூம்ல மட்டும் தான் கேமரா வைக்கல, வேற அவ்வளவு இடமும் கேமரா தான். ஏமா நீ அந்த துணி போட்டுறது கூடவா உங்களுக்கு தெரியாது? அப்பத்துல இருந்து எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பானுங்க. சரி, எவ்வளவு நேரம் அந்த பிள்ளை போட்டுட்டு கிடக்குன்னு பாப்போம் அப்படின்ட்டு. நீ வேற என்ன ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல போட்டிருந்தா அங்க ஆளை வந்து உன்னை பிடிச்சு அடின்னு பிடிச்சு அடிச்சு போய் கட்டி வச்சு விடாவ பாத்துக்க. ஒழுங்கா கலட்டிட்டு பழைய ட்ரெஸ் போட்டு வந்து ட்ரெஸ். என்னக்கா இப்படி எல்லாம் பையன் கட்டுறியா? அப்படி எல்லாம் பண்ணுவாங்களா? கேமரால என்ன நேரமும் அதை பார்த்துட்டா இருப்பாவே. ஆமா, அவர் என்ன நேரமும் பாக்குறதுக்கு தானே கேமரா. ஏ செல்லத்தாய்க்கா, பேசாம விடுங்க. இவ்வளவு நல்ல தர்மடி வாங்கினாதான் இவளுக்கு அறிவு வரும். ஏடி நீ வாயை மூடிடி முதல்ல. நீ பேசாம அவ கதைக்கே போவாத. நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு. ஏ ஒத்தரோசா, என்னடி செல்லத்தாய்க்கா இப்படி எல்லாம் சொல்றாவே? ஏ சின்ன பொண்ணு, ஆமாடி, நம்ம நேர்க்கே ஒரு கேமரா இருக்கு பாரு. அந்த கேமரா வழியே நம்மள பாத்துட்டு தான் இருப்பானுன்னு நினைக்கிறேன்டி. எடி பயமா இருக்குடி, சட்டை கழட்டி தூர போட்டுருடி. சே, பேசாம இந்த சுடிதார் வாசில எடுத்துட்டு போயிடலாம்னு நினைச்சேன். கடைசியில செல்லத்தாய்க்கு இப்படி ஒரு ஆப்பு வச்சு விட்டாவே. சரி, நன்மை நல்லதுக்குன்னு சொல்றாவே. சரி, இதுக்கு பேசாம பில்லே போட சொல்லுவோம். சரி சரி. ஏ சின்ன பொண்ணு, என்ன கரெக்டாம வச்சுட்டடக்கா? இல்லக்கா, அந்த 5 நிமிஷம் இந்த ட்ரெஸ்ஸையும் சேர்த்தாப்புல அப்படி பில் போட கொடுத்துட்றேன்க்கோ. ஏம்மா, உங்கள் வேலைலாம் கூப்பிட்டு வந்து கடைசியில நான் தான் கஷ்டப்படணும் போல. ஏம்மா, உங்களை கூட என்ன துணி எடுக்க வந்துட்டா பாத்துருவோமே. சை, ஏக்கோ கோவப்படாதீங்கக்கோ. அந்த ட்ரெஸ்ஸை கழட்டியாச்சு, என்ன பில்லு போட கொடுத்துடலாம்க்கோ. ஒரு பிரச்சனையும் இல்லை. எம்மா, உன் மூளையில இன்னும் கொல்லிக்கட்டையை தான் தூக்கி வைக்கணும். வாங்கடி, சீக்கிரமா ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு பார்த்து போவோம். எக்கோ வந்து நைட்டி மட்டும் பார்த்துட்டு வந்துடுறோம்க்கோ. போய் பாருங்க போங்க. ஏன் முடியுமா? வா, நம்ம அங்க போய் உட்காந்துருப்போம். நைட்டி பார்க்கணுமா? நீ எதுவும் நைட்டி பாக்கியா? நான்லாம் நைட்டி பார்க்கலக்கோ. சரி, அப்ப நம்ம போவோம். ஏ சின்ன பொண்ணு, சீக்கிரம் வாடி. 2 நைட்டி எடுத்துட்டு பில்ல போட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். செல்லத்தாயக்கா வேற ஒரே கோவத்துல கிடக்காவே. ஆமாடி, இந்த போவோம் வா. ஏய் அப்பா, அவ்வளவு கலர்ல எல்லாம் நைட்டி கிடக்கு. என்ன அழகா இருக்கு. ஏ ஒத்தரோசா, வாடி. ஒவ்வொரு நைட்டியும் போட்டு பத்துருவோம் அப்படியே ஆசைக்கு. சரி சின்ன பொண்ணு. ஏய் அப்பா, என்ன அழகா இருக்கு இந்த நைட்டி. பனியன் கிளாத் சின்ன பொண்ணு, சூப்பரா இருக்குடி நான் போட்டிருக்குது. ஏ ஒத்தரோசா, ஆமாடி. இந்த கடையில எல்லா கலெக்ஷன்ஸும் சூப்பரா இருக்கு பாரு. 500 ரூபாய்க்கு 3 நைட்டி ஆண்டியே. பேசாம அவளத்தையும் பிறக்கிற வேண்டியதுதான். ஆமா சின்ன பொண்ணு, சீக்கிரம் நல்லா கலர் கலரா பாப்போம். ஆளு வேற நிறைய வந்துட்டு அடக்க பத்துக்கே. அவ்வளவு கலரை வேற தூக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு கஷ்டம்.
ஆமா உத்தரசா. இழுவே என்னடியே கையை கட்டிட்டு பின்னாடி நின்னுட்டடக்கா. சீக்கிரம் நைட்டி பிறக்கடி. அந்த போறேன் போறேன். சின்ன பொண்ணு மணி போய் 4 ஆயிட்டடி. சீக்கிரம் பில்ல போட்டு வீட்டுக்கு போவோம். சரிடி, இந்த செல்ல தாய்க்கா முனியம்மா தானே உட்காந்துருந்தாவ, எங்க ஆளையே காணும். ஆமாடி, எங்க இருக்காவனே தெரியல. ஏடி என்னடி பண்ணிட்டு இருக்கீ? எல்லாம் எடுத்து முடிச்சிட்டீங்களா இல்லையா? எக்கோ எல்லாம் எடுத்து முடிச்சாச்சுக்கோ, உங்களுக்காக தாங்க வெயிட் பண்ணிட்டு அடக்கோ. எங்க போனீங்க? ஏடி இந்த முனியம்மா பாத்ரூம் வருதுன்னு சொன்னா அதான் அப்படியே பாத்ரூம் போயிட்டு வரோம். அப்படியாக்கோ, சரிக்கோ பில்ல போட்டு வீட்டு போவோமா? சரிடி சீக்கிரம் போவோண்டி. அம்மா வயிறு பசி இருக்க முடியல. இன்னும் மதிய சாப்பாடு இன்னும் சாப்பிடல. பிள்ளைகள் வேற ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம். ஆமாக்கோ எனக்கும் பசிக்குதுக்கோ. பில்ல போட்டுட்டு துணியெல்லாம் வாங்கிட்டு நேரா ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோமா? ஒன்னும் வேண்டாம், நேரா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிடுவோம். என்னக்கா இப்படி சொல்லிட்டியே? சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாய் கவியரசி, ஹாய் மல்லிகா, ஹாய் விக்னேஷ், ஹாய் ராஜேஸ்வரி, ஹாய் பிரணீத், ஹாய் லிங்கேஸ்வரி, ஹாய் சந்திரா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் நூர்ஜகான், ஹாய் நாகராணி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் சம்மு, ஹாய் சித்திக், ஹாய் சஃபான், ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் மஞ்சு, ஹாய் ரித்திக், ஹாய் ஜிவிகா, ஹாய் இசக்கிமாலா, ஹாய் இசை, ஹாய் மாரி, ஹாய் சித்தார்த், ஹாய் மோகித், ஹாய் புவனா, ஹாய் அருண், ஹாய் யாஸ்மின், ஹாய் சதாம், ஹாய் நிலா, ஹாய் பூஜா, ஹாய் மகிஷாலினி, ஹாய் தயான், ஹாய் தஸ்லீம், ஹாய் கவியரசன், ஹாய் பார்வதி, ஹாய் பாவனா ஸ்ரீ, ஹாய் ஷோபனா, ஹாய் பிரகாஷ், ஹாய் பிரியங்கா அருள், ஹாய் பாக்கியராஜ், ஹாய் சந்தோஷ் ரிஷ்வான், ஹாய் முத்துக்கண்ணு, ஹாய் மாலா, ஹாய் துரைசாமி, ஹாய் முத்து, ஹாய் மாரியப்பன், ஹாய் முத்துலக்ஷ்மி, ஹாய் ரேகா, ஹாய் மாலா, ஹாய் கலா, ஹாய் ரவீனா சுபாஷ், ஹாய் உமர் பரக்கத், ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் மனோஜ் மோகனா, ஹாய் ரேகா, ஹாய் அர்ஷியா, ஹாய் மாரியம்மாள், ஹாய் விஸ்வா, ஹாய் முருகன், ஹாய் மகா, ஹாய் ராஜ், ஹாய் ஸ்ரீமதி, ஹாய் ஸ்ரீநிதி, ஹாய் அஸ்வியா, ஹாய் ஹேமாஸ்ரீ, ஹாய் பிரேம், ஹாய் சுதனேஷ், ஹாய் செவ்வந்தி, ஹாய் பகவதி, ஹாய் சுந்தரம், ஹாய் பாக்கியலக்ஷ்மி, ஹாய் பிரண்யா, ஹாய் லட்சுமி, ஹாய் கோபி, ஹாய் கலீஸ், ஹாய் ரித்திகா, ஹாய் கீர்த்தி, ஹாய் ஓவியா, ஹாய் ஸ்ரத்விக். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.